அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய வேதியியலாளர் ஃபிரெடரிக் வில்ஹெல்ம் ஆஸ்வால்டு நீர்த்தல் விதின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நீர்த்தல் ஆங்கிலத்தில் சொல்ல தெரியல. அது கெமிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு விதி என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல். நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய வேதியியலாளர் ஃபிரெடரிக் வில்ஹெல்ம் ஆஸ்வால்டு பிறந்த தினம் என்று செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை. லத்வியா நாட்டின் ரிகா நகரில் ஜெர்மானிய தம்பதியின் மகனாக பிறந்தார். ஆயிரத்தி 1853 ரியல் ஜிம்னாசியம் என்ற கல்வி நிறுவனத்தில் இயற்பியல், வேதியியல், கணிதம், வரலாறு கற்றார். கூடவே பிரெஞ்சு, ஆங்கிலம், லத்தீன், ரஷ்ய மொழிகளும் கற்றார். தந்தை பீப்பாய் பழுது பார்ப்பவர். பிள்ளை பொறியாளராக வர வேண்டும் என்பது அவரது ஆசை. ஆனால் ஆஸ்வால்டு சிறுவயதில் இருந்தே வேதியியலில் நாட்டம் கொண்டவர். டார்பர்ட் லாண்டஸ் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல், வேதியியல் பயின்றார். தன் பேராசிரியரிடம் இயற்பியல் சோதனை கூடத்தில் உதவியாளராக சேர்ந்தார். இயற் வேதியியல், அதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில துறையில் விரிவுரையாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. பணியாற்றிக் கொண்டே பல ஆய்வுகளை மேற்கொண்டார். 1878 முனைவர் பட்டம் பெற்றார். ரிகா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வேதியியல் பேராசிரியராக 1881 காங்கிரஸ் தொடங்குறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நியமிக்கப்பட்டார். அங்கு மாணவர்கள் போற்றும் ஆசிரியராக சிறந்த ஆராய்ச்சியாளராக பிரபலமடைந்தார். இவர் பிறந்த நாடு பாருங்க, லித்வியா, மன்னிக்கவும் பொறுத்துக்கொள்க, லத்வியா அப்படின்ற ஒரு நாடு. அங்கு 6 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு 1887 லைப்சிக் நகருக்கு சென்றார். லைப்சிக் பல்கலைக்கழகத்தில் இயற் வேதியியல் பேராசிரியராக பணிபுரிந்தார். மின்வேதியியல், ரசாயன இயக்கவியல் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இத்துறையில் நீர்த்தல் விதியை கண்டறிய இவரது ஆராய்ச்சிகள் உதவின. இது ஆஸ்வால்டு நீர்த்தல் விதி எனப்படுகிறது. வினைவேக மாற்றம் குறித்து ஆராய்ச்சி செய்தார். தொழில்துறை சார்ந்த வேதி